வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மாணவர் காங்கிரசாரை வீடு புகுந்து தாக்கிய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் 9 பேர் மீது வழக்கு பதிவு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு, மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை. புதுச்சேரி மாநிலத்தில் 2025ஆம் ஆண்டிற்கான அரசு விடுமுறை அறிவிப்பு, 17 நாட்கள் அரசு விடுமுறை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான அரசு விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 17 நாட்கள் அரசு விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் முக்கிய தினங்கள் மற்றும் மத ரீதியான பண்டிகைகள் காரணமாக அரசு பொது விடுமுறைகள் வழங்கப்படுவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொது விடுமுறை பட்டியல் முன்கூட்டியே வெளியிடப்படும். அதன்படி 2025ஆம் ஆண்டிற்கான புதுச்சேரி அரசு விடுமுறை பட்டியல் வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பின்படி அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் டிசம்பர் 25ஆம் தேதி வரை மொத்தம் 17 நாட்கள் பொது விடுமுறை நாட்களாகும். அதன்படி ஆங்கில புத்தாண்டு, பொங்கல், திருவள்ளுவர் தினம், ரமலான், தமிழ் வருட பிறப்பு, புனித வெள்ளி, மே தினம், பக்ரீத், சுதந்திர தினம், புதுச்சேரி சுதந்திர தினம், விநாயகர் சதுர்த்தி, மிலாது நபி, ஆயுத பூஜை, காந்தி ஜெயந்தி, தீபாவளி, புதுச்சேரி விடுதலை நாள், கிறிஸ்துமஸ் ஆகிய 17 நாட்கள் பொது விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அகில பாரதிய கிராஹக் பஞ்சாயத்து நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் 51ஆம் ஆண்டு விழாவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அகில பாரதிய கிராஹக் பஞ்சாயத்து நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் 51வது ஆண்டு விழா புதுச்சேரி லெனின் வீதி கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் சந்தோஷ்குமார் தலைமை தாங்கினார். புதுச்சேரி முன்னாள் நீதிபதி மோகன்தாஸ், தொழிலதிபர் புகழ் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக சுற்றுச்சூழல் மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வு ஊர்வலத்தை சிறப்பு அதிகாரி மற்றும் கூடுதல் சார்பு நீதிபதி டாக்டர் ராஜசேகர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வட தமிழ்நாடு மாநில தலைவர் வெங்கட்ராமன் வரவேற்புரை நிகழ்த்தினார். இணை செயலாளர் அர்ஜுன கிருஷ்ணராம் துவக்க உரையாற்றினார். புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் இயக்கத்தின் வேலைகளும் அதன் வெற்றிகளும் குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் நுகர்வோர் கல்வியின் அவசியத்தை உணர்த்த மத்திய மாநில அரசுகள் அனைத்து கல்வி நிறுவனங்களில் நுகர்வோர் குழுக்களை ஏற்படுத்தி அதனை கல்வித்துறை மூலம் செயல்பட வைக்க வேண்டும். மேலும் தள்ளுவண்டி உணவகங்கள், சாலையோர உணவகங்களின் தரத்தை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உணவு பாதுகாப்பு துறை மூலம் தர வகைகள் நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து நிகழ்வின் அவசியம் குறித்து தென் பாரத அமைப்பு செயலாளர் சுந்தர் சிறப்புரையாற்றினார். இதில் அகில பாரதிய கிராஹக் பஞ்சாயத்து நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி மக்களுடைய மனதில் எங்கும் தனது ஏடிஜிபி என்கின்ற புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக கண் பார்வை தின விழாவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக கண் பார்வை தினம் வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் ரவி தலைமை தாங்கினார். ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை, கண் அறுவை சிகிச்சை நிபுணர் கவிதா, வைஷாலி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்துல் மாலிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டத்தின் திட்ட இயக்குநர் டாக்டர் தணிகாசலம் கலந்து கொண்டு உலக கண் பார்வை தினம் பற்றி சிறப்புரை வழங்கினார். மேலும் கண் பராமரிப்பையும் கண் நோய்கள் பற்றியும்
கண்தானத்தின் அவசியத்தையும் பற்றி விவரித்தார். உலக கண்பார்வை தின விழிப்புணர்வு ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. மாணவர்களின் கண்தான விழிப்புணர்வு நாடகம் மற்றும் வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முன்னதாக விலங்கியல் விரிவுரையாளர் லதா வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொழில்நுட்ப உதவியாளர் சுபலட்சுமி, சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை, கலை நிகழ்ச்சிகளை விரிவுரையாளர் தேவிபாலா மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். தமிழ் விரிவுரையாளர் வித்யா நன்றி கூறினார். வரும் நோய்கள் என்னென்ன, முதல் காமன் டிசீசஸ் என்ன, அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறது எப்படி வாழ்நாள் முழுவதும் கண்களை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் இன்றைய விளக்க உரை. இன்று நம்ம படிக்க வந்திருக்கோம். நம்ம அறிவு பெறுவது எதன் மூலம்னா கண்கள் மூலம் தான் நம்ம 70% அறிவை பெற்றுக்கொள்ள முடிகிறது. இது அறிவை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஓகே, ஈவன் நம்ம ஒரு கண்ணில் பல உணர்ச்சிகளை காமிக்க முடிகிறது. நம்ம மனதளவில் கொஞ்சம் உணர்ச்சி பெருக்கெடுத்தா கூட அது கண்கள்ல நிறைய தெரியும். இட் இஸ் மிரர் டு தி சோல். கண்கள் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டதால் மீனவர்கள் படகுகளை துறைமுக பகுதிகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல், புதுச்சேரி பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி, ராமேஸ்வரம், குளச்சல் ஆகிய 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை 1ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கடலில் உள்ள விசைப்படகுகள் அனைத்தும் இன்று கரை திரும்புமாறு புதுச்சேரி மீன்வளத்துறை அறிவித்திருந்தது. இதனால் மீனவர்கள் தங்களது படகுகளை அந்தந்த மீனவ கிராமங்களிலும் அதேபோல் 200க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகளை புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுக பகுதிகளில் மீனவர்கள் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் கடல் சற்று சீற்றமாகவே காணப்படுகிறது. இதனால் கடலில் யாரும் இறங்கி குளிக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கஸ்டம்ஸில் பிடிபடுகின்ற செல்போன், டிவி, மைக்ரோ ஓவன், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட பொருட்களை பாதி விலைக்கு தருவதாக வாட்ஸ்அப்பில் வந்த விளம்பரத்தை நம்பி புதுச்சேரியை சேர்ந்த நபர் 9 லட்சம் ரூபாயை ஏமாந்து குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் வசித்து வரும் ராஜா என்பவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு மர்ம நபர் ஒருவர் கஸ்டம்ஸில் பிடிபடுகின்ற விலை உயர்ந்த செல்போன், டிவி, வாஷிங் மிஷின், பிரிட்ஜ் போன்ற புதிய பொருட்கள் மார்க்கெட் மதிப்பிலிருந்து பாதி விலைக்கு தருவதாக தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய ராஜா பல்வேறு தவணைகளாக 9,15,000 ரூபாய் பணத்தை மோசடிக்காரர் அனுப்பிய வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். இதனிடையே பணம் செலுத்தியும் பொருட்கள் வராததால் அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்ட போது தொடர்பு கொள்ள முடியவில்லை. மேலும் வாட்ஸ்அப்பும் செயல்படவில்லை. இதனால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள அப்துல் சாஹித் என்கிற அருண் பிரசாத் என்பவர் எண்ணிலிருந்து மெசேஜ் வந்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் மோசடி நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இணைய வழியில் வருகின்ற வேலை வாய்ப்பு, குறைந்த விலையில் பொருட்கள், வீட்டிலிருந்து வேலை போன்றவற்றில் பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரி பூமியான்பேட்டை பகுதியில் மாணவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சகோதரர்களை நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினர் வீடு புகுந்து தாக்கிய வழக்கில் தமிழக வெற்றி கழக நிர்வாகி உட்பட 9 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக உள்ளவர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி பூமியான்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவில் 47 வயதான சிவபெருமாள் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவருக்கு சிவபிரகாஷ், சூரியமூர்த்தி என 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி அருள்பாண்டி என்கிற அருள் விஜய் என்பவர் ஆதரவாளர்கள் அருள்குமார், சாரங்கபாணி, முரளி, சஞ்சய், ரவி, சர்வின், விஜயபாரதி, கணேஷ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோருடன் மாணவர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் சிவபிரகாஷ் வீட்டிற்குள் புகுந்து அவரது தம்பி சூரியமூர்த்தி, தந்தை சிவபெருமாள் ஆகியோரை சரமாரியாக தாக்கி அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்து காங்கிரஸ் கட்சியின் கொடிகளை சாலையில் வீசி சேதப்படுத்திவிட்டு சிவபிரகாஷ் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியது. இதில் பலத்த காயமடைந்த சிவபிரகாஷ் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அவர்களது தந்தை சிவபெருமாள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை செய்ததில் மாணவர் காங்கிரஸில் மாநில துணைத் தலைவராக சிவபிரகாஷ் உள்ளார். அவரது தம்பி சூரியமூர்த்தி மாநில பொதுச் செயலாளராக உள்ளார். இந்த 2 சகோதரர்கள் தொடர்ந்து சில நலத்திட்ட உதவிகள் செய்து வந்ததும் அதற்கு பேனர்கள் இடையூறாக வைத்த விவகாரத்தில் ஏற்கனவே அவர்களுக்குள் முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் சிவபிரகாஷ் தரப்பினர் தமிழக வெற்றி கழகம் கதிர்காமம் தொகுதி நிர்வாகி அருள் விஜய் தரப்பினர் ஒட்டியுள்ள போஸ்டர்கள் மீது போஸ்டர் ஒட்டியதால் ஆத்திரமடைந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி அருள் விஜய் தனது ஆதரவாளர்களுடன் சிவபிரகாஷ் வீடு புகுந்து தாக்கியது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழக நிர்வாகி அருள் விஜய் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள அவர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி திருபுவனையில் வாக்காளர் சிறப்பு முகாம் குறித்து தமிழக வெற்றி கழகத்தினர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவிப்பின்படி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆணைக்கிணங்க புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு முகாம் குறித்து மக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருபுவனை தொகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் தமிழக வெற்றி கழகத்தினர் திருபுவனை தொகுதியில் ராஜா தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் அசோக், கிருத்திகா ராஜசேகர், அபிமன்னன், மணிகண்டன், ஜெயக்குமார், சிவபிரகாஷ், தேவா, செல்வகுமார், ராஜேஷ், தமிழ், சுமித்ரா, ஜீவா, அருண் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் வீதி வீதியாக மற்றும் வீடுகளில் நேரில் சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் மெயின் ரோடு வழியாக ராமநாதபுரம் மாஞ்சாலை முதல் 10 கண்ணு சந்திப்பு வரை செல்லும் RC 22 சேதராப்பட்டு சாலையில் கிழக்கு பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு 49.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சாலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜு, உதவி பொறியாளர் சீனிவாச ராவ், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் பாஜகவினர், கூட்டணி கட்சியினர், கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருப்புவனை கூட்டுறவு நூற்பாலையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரும்பு பொருட்களை திருடிய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை. திருடு போன இரும்பு பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கூட்டுறவு துறைக்கு சொந்தமான திருப்புவனை கூட்டுறவு நூற்பாலை கடந்த 6 ஆண்டு காலமாக உற்பத்தி இல்லாமல் மூடி கிடக்கிறது. இந்த தொழிற்சாலையின் உள்ளே கோடிக்கணக்கான மதிப்பிலான பொருட்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது. இந்த நூற்பாலையில் நேற்று முன்தினம் அதிகாலை 2 மணி அளவில் தொழிற்சாலையின் பின்பக்கமாக கதவுகள் உடைக்கப்படும் சத்தம் கேட்டு அங்கு பணியில் இருந்த 2 காவலாளிகள் ஓடி சென்று பார்த்தனர். அப்போது அங்கு இரும்பு தகடுகள் திருடு போயிருந்தது. அவற்றின் மதிப்பு 1 லட்சம் ரூபாயாகும். அதனைத் தொடர்ந்து நூற்பாலையின் உற்பத்தி பிரிவு அதிகாரி பன்னீர்செல்வம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருப்புவனை காவல் உதவி ஆய்வாளர் குமாரவேலு, துணை உதவி ஆய்வாளர் செல்வம் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு திருவண்டார்கோவில் பேருந்து நிறுத்தம் அருகில் 2 பேர் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றுள்ளனர். அப்பொழுது ரோந்து பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் குமாரவேலு மற்றும் குற்றவியல் காவல்துறையினர் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் வைத்திருந்த இரும்பு பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் திருப்புவனை கூட்டுறவு நூற்பாலையில் மேலும் 3 பேருடன் சேர்ந்து இரும்பு பொருட்களை திருடியதாக ஒப்புக்கொண்டனர். அவர்கள் விவரம்: பிரகாஷ், உத்ரா, தமிழ்மாறன், சூர்யா, மணிகண்டன் ஆகிய 5 குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடித்து புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதேபோல் கடந்த ஆண்டு இந்த நூற்பாலையில் 12க்கும் மேற்பட்ட மோட்டார்கள் காணாமல் போனது குறிப்பிடத்தக்கது. பன்னாட்டு அரிமா சங்கங்கள், லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை மையம் மற்றும் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் ஏராளமானோர் பயனடைந்தனர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் புனித வல்லனார் மேல்நிலைப் பள்ளியில் 683 ஊராட்சிகளுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்களையும் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இதற்காக கடலூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க சென்னையிலிருந்து புதுச்சேரி வழியாக கடலூர் சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் திமுக சார்பில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி, முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இவர்கள் முன்னிலையில் 500க்கும் மேற்பட்ட திமுக அனைத்து நிலை தொண்டர்கள் மூலம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஒரு ஆளா போடுங்க. இப்போ சுத்தமா கரிக்கலாம்பாக்கம் அருணை ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கைவினை கண்காட்சி நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் அருணை ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கைவினை கண்காட்சி நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் சந்தானம் தலைமையில் சிறப்பு விருந்தினர்கள் FTPS, FEIA துணைத் தலைவர் அழகீசன், பொருளாளர் மோகன்தாஸ், இணை பொருளாளர் மாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர். இந்த கண்காட்சியில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று பல்வேறு விதமான அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். மருத்துவ தாவரங்கள், ரோபோக்கள், ராக்கெட் லான்ச்சர் உள்ளிட்ட பல்வேறு விதமான கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய உணவு வகைகள், 3D தொழில்நுட்ப பொருட்கள்,
GSLV மாதிரி ஏவுகணை போன்ற கண்களை கவரும் அறிவியல் படைப்புகளின் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர். KG மாணவர்கள் ஐவகை நிலங்களுக்குரிய கடவுள் வேடங்களிலும் தேசிய தலைவர்கள் வேடங்களிலும் வந்து நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகேற்றினர். இதில் பெற்றோர்கள் பலர் கண்காட்சியை பார்வையிட்டு மாணவர்களை வெகுவாக பாராட்டி வாழ்த்தினர். தொடர்ந்து கண்காட்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளை பள்ளியின் முதல்வர் சந்தானம் பாராட்டி வாழ்த்தி பரிசு பொருட்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். இந்த கண்காட்சி சிறப்புடன் நடைபெற ஏற்பாடு செய்திருந்த துணை முதல்வர், கலைஞர், மேலாளர் தமிழ் சந்தானம் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ராஜராஜ சோழன் வீராம்பட்டினம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி மற்றும் நாகுரா தோட்டம் பகுதியில் வசிக்கின்ற மக்கள் சாலை வசதிகள் இல்லாமல் இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வைத்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் கருத்தில் கொண்டு அதற்கான அரசாணை பெறப்பட்டு ராஜீவ்காந்தி நகர் கிழக்கு பகுதியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 12,15,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் நாகூர் தோட்டம் பகுதியில் 17,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கால்வாய் அமைக்கும் பணியினை தொடர்வதற்கு அரசாணை பெறப்பட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பணியினை தொடங்குவதற்கு பூமி பூஜை நடைபெற்றது. விழாவில் குடிசை மாற்று வாரியத்தின் முதன்மை செயலாளர்கள் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சுதர்சன், இளநிலை பொறியாளர் கோபிநாதன் மற்றும் வீராம்பட்டினம் பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சான்றோர் குல கிராமணியர் நாடார் பேரவை சார்பில் காலாப்பட்டு தொகுதி கிளை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி சான்றோர் குல கிராமணியர் நாடார் பேரவை சார்பாக காலாப்பட்டு தொகுதி கிளை திறப்பு விழா காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை ஆர்யா மஹாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில தலைவர் டாக்டர் AC புரந்தரதாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காலாப்பட்டு கிளை பேரவை பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். பேரவையின் அவைத் தலைவர் ராமு குத்துவிளக்கேற்ற தேசிய தலைவர்கள் கர்ம வீரர் காமராஜர் உருவப்படத்தை மாநில கௌரவ தலைவர் ஆனந்த செல்வராஜ், சிலம்பு செல்வர், மாப்போசி திரு உருவப்படத்தை பேரவை காப்பாளர் சபாபதியும் திறந்து வைத்தனர். காலாப்பட்டு தொகுதி தலைவர் முருகன் விழாவிற்கு தலைமை தாங்க காலாப்பட்டு அவைத் தலைவர் சண்முக சுந்தரம், கௌரவ தலைவர் அர்ஜுனன், துணைத் தலைவர் முருகன், பொருளாளர் தம்பிதுரை, துணை பொருளாளர் செந்தில்குமார், இணை செயலாளர் முருகன், சங்கர், துணை செயலாளர்கள் சுரேஷ், தமிழரசன் உள்ளிட்ட அனைவரும் விழாவில் முன்னிலை வகித்தனர். புதுவை மாநில முக்கிய நிர்வாகிகளான துணைத் தலைவர் பிரபாகரன், மாநில பொதுச் செயலாளர் பாண்டியன், மாநில செயற்குழு கமிட்டியின் தலைவர் பத்மநாபன், மாநில செயலாளர் ராஜேஷ், புதுவை மாநில செயல் தலைவர் மணி, மாநில பொருளாளர் ஜனார்த்தனன், மாநில இணை பொருளாளர் தாஸ், மாநில அமைப்பாளர் சக்திவேல், மாநில அமைப்பாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைவரும் சிறப்புரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு பேரவை மகளிர் அணியின் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். விழாவில் கிராமணி நாடாரின பிள்ளைகளுக்காக கல்யாண மாலை பிரிவு தொடங்கப்பட்டது. மேலும் விழாவில் ராகவன் முன்னிலையில் இலவச கண் மற்றும் நீரிழிவு பரிசோதனை முகாம் நடைபெற்றது. விழாவில் திரளான மக்கள் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் இறுதியாக காலாப்பட்டு பேரவை செயலாளர் ஸ்ரீதர் நன்றி உரை கூறினார்.
முதலில் தமிழ் தாய்வார் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்த்துகின்றோம். நமது தேசிய இயக்குநர் தலைவரான திரு தர்மவர் அந்த இனத்தினுடைய செயல்பாட்டை நான் சொல்றேன். அதை ஏற்படுத்தலாம் என் தலைமை போராளிகள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர் காங்கிரசாரை வீடு புகுந்து தாக்கிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் 9 பேர் மீது வழக்கு பதிவு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு, மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை. புதுச்சேரி மாநிலத்தில் 2025ஆம் ஆண்டிற்கான அரசு விடுமுறை அறிவிப்பு. 17 நாட்கள் அரசு விடுமுறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.